ஹலோ கோடர்ஸ், வெல்கம் டு பீட்டா அகாடமி. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ஜாவாஸ்கிரிப்ட் மேத் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ லாஸ்ட் டாபிக்ல நம்ம நம்பர் மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ்லாம் பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூவாக மேத் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மேத் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் தான். இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி அண்ட் மெத்தட்ஸ் வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனுக்காக பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது காம்ப்ளெக்ஸான கால்குலேஷன்ஸ் அண்ட் மேனுவல் கோடிங் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மேத் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் மெத்தட்ஸ்ன்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது, பவர் வேல்யூஸ், ரேண்டம் நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதெல்லாம் இந்த மேத் ஆப்ஜெக்ட்ஸ் மூலியமா நம்ம பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் பையோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.14 சம்திங். ஸோ அதை நம்ம எப்படி இது பண்ணலாம், மேத் ப்ராப்பர்ட்டிஸ் மூலியமா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேத்ஸ் டாட் பைன்னு கொடுத்தனா எனக்கு பையோட வேல்யூ வந்து கிடைச்சிரும். ஸோ எனக்கு பையோட வேல்யூ ஃபுல் வேல்யூ வந்து கிடைச்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் வேல்யூவை நமக்கு ரவுண்ட் பண்ணுறதுக்கு சில மேத் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கு. ஃப்ளோர், சீல், ரவுண்டு. ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரவுண்ட் அப்படிங்கிற மெத்தட் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டான டெசிமல் வேல்யூஸை 5 கால்குலேட் பண்ணி நமக்கு ரவுண்ட் பண்ணி கொடுக்கும். 5.5க்கு கீழே இருந்தா நமக்கு 4னும், 0.5க்கு மேல இருந்தா அதை 5னும் நமக்கு ரவுண்ட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ளோர் பத்தி பார்க்கலாம். இப்போ அகைன் நான் வந்து 4.3ன்னு கொடுக்குறேன். எனக்கு 4ன்னு தான் ரவுண்ட் பண்ணி கொடுக்குது. நான் அகைன் 4.7ன்னு கொடுக்குறேன். அப்பயும் எனக்கு 4 அப்படிங்கிறத கொடுக்குது. நமக்கு பாயிண்ட்ல இருக்க வேல்யூவை நமக்கு ரவுண்ட் பண்ணி 4 மட்டும் தான் கொடுக்கும். அதாவது 5 இருக்கா இல்ல 7 இருக்கான்னு செக் பண்ணாது. ஃப்ளோரோட பர்பஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சீல். இப்போ சீல்ல பாத்தீங்கன்னா நமக்கு டெசிமல் வேல்யூ 0.2வா 0.6 பார்க்காது. அதோட நெக்ஸ்ட் வேல்யூவை நமக்கு ரவுண்ட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் மேக்ஸ் வேல்யூ மின் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு 5 நம்பர்ஸ் இருக்கு, 2, 3, 6, 8, 10ன்னு. இதுல மேக்ஸிமம் வேல்யூ எது இல்ல மினிமம் வேல்யூ எது, அதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். மேத்ஸ் டாட் மின், மேத்ஸ் டாட் மேக்ஸ் அப்படிங்கிற மேத் ஆப்ஜெக்ட்ஸ் மூலியமா அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். மேத்ஸ் டாட் மேக்ஸ் மூலியமா நம்ம மேக்ஸிமம் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்ல 59 பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர். ஸோ அதை நமக்கு கெட் பண்ணி கொடுக்குது. அடுத்தது மின் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுல மினிமம் வேல்யூ பாத்தீங்கன்னா 2. அதை நமக்கு மேத்ஸ் டாட் மின் வந்து கெட் பண்ணி கொடுக்குது. மேத்ஸ் டாட் மேக்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூவை நமக்கு கெட் பண்ணி கொடுக்கும். மேத்ஸ் டாட் மின் பாத்தீங்கன்னா மினிமம் வேல்யூவை கெட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது நெகட்டிவ் வேல்யூ நம்ம பாசிட்டிவா மாற்ற முடியும். அதுக்கு நம்ம அப்சல்யூட் அப்படிங்கிற மேத்ஸ் டாட் ஆப்ஸ் அப்படிங்கிற அந்த மேத் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் -5ன்னு கொடுக்குறேன். எனக்கு நெகட்டிவ் வேல்யூல இருந்து எனக்கு பாசிட்டிவ் வேல்யூ கன்வெர்ட் ஆயிடுச்சு. இந்த பர்பஸ்க்காக தான் இந்த மேத் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெசிமல் வேல்யூவை இக்னோர் பண்றதுக்கு மேத்ஸ் டாட் டர்ன் சி அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்றோம். இப்போ 4.89 கொடுக்குறேன்னா அது எனக்கு 0.89 எனக்கு இக்னோர் பண்ணிட்டு அதோட இன்டிஜரை நமக்கு எடுத்து கொடுக்குது. ஸ்கொயர் ரூட்டும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 16ஓட ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா 4, 25ஓட ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா 5. ஸோ இந்த மாதிரியான வேல்யூஸும் நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். நமக்கு 4 வந்திருக்கு. நெக்ஸ்ட் நான் 25 கொடுக்குறேன். 5 வந்திருக்கு. நெக்ஸ்ட் 9 கொடுக்குறேன். 3 வந்திருக்கு. ஸோ ஸ்கொயர் ரூட்டும் நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவரோட வேல்யூ கூட நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2 power 3னா எனக்கு 8 வரும். மேத்ஸ் டாட் பவருங்கிறது தான் பவர் அப்படின்னு கொடுத்து எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிற நம்பர் கொடுக்கணும். அடுத்தது ஒய்யில் பார்த்தீங்கன்னா பவரோட வேல்யூ என்ன, 3ஆ 4ஆ அப்படிங்கிறத இங்கே கொடுக்கணும். இப்போ 2 power 3 8 அப்படிங்கிறது ஆன்சர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். மேத் டாட் ரேண்டம் கொடுத்துருக்கேன். நான் ஒவ்வொரு வாட்டியும் ரிஃப்ரெஷ் பண்ணும்போதும் எனக்கு 0லேருந்து 1 வரைக்கும் எனக்கு ரேண்டமா நம்பர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் டெசிமல் வேல்யூஸ்ல. ஸோ இதை வந்து நம்ம 1 to 5 இல்லைனா 1 to 6 இந்த டைல்ஸ் ரூல்ஸ்க்குலாம் நம்ம வந்து இந்த மேத் டாட் ரேண்டமை சூப்பராக யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமமா
இந்த மேத் ஆப்ஜெக்ட்ஸ்ல இந்த மெத்தட் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டாபிக்ல ஜேசன்ஸ் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.